தமிழ்நாடின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அலரி மாளிகையில் சிறப்புற இடம்பெற்ற தீபாவளி பண்டிகை. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திலும் தீபத் திருநாள். அத்தியாவசிய பொருட்களின் கட்டுப்பாட்டு விலை நீக்கம். பொதுமக்களுக்கு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா எச்சரிக்கை. வெளிநாட்டு நாணயத்திற்கு தடை, தலிபான்கள் அதிரடி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நிலவுகின்ற கோவிட்-19 தொற்று பரம்பலை கவனத்தில் கொண்டு அதற்குரிய நடைமுறைகளோடு கூடியதாக இலங்கை திருநாட்டின் பிரதமரும் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ வாசஸ்தலமாகிய அலரி மாளிகையில் பிரதமர் தலைமையில் இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களோடு தீபாவளி பண்டிகை நிகழ்வு சிறப்புற நிகழ்ந்தேறியது. இந்நிகழ்வினை பிரதமரின் பாரியர் சிரந்தி ராஜபக்ஷ மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தார். අඳුර නැති කිරීමට ආලෝකය අවශ්‍යයි. ශ්‍රී ලාංකික ජනතාවගේ සියලු කරදර දුරු වී නිරෝගීව සතුටින් ජීවත් වීමට කාලය උදා වේවා. දීපාවලි උත්සව දිනයේදී මේ ප්‍රාර්ථනයද සමගින් ආදරයෙන් පිරුණු සිතින් පහන් දැල්වමු. தீபாவளி பண்டிகை நிகழ்வினை கொண்டாடி மகிழும் வகையில் பிரதமர் மற்றும் அவரது பாரியார் இந்து சமய அறநெறி பாடசாலை சிறார்களுக்கு இனிப்புகளை வழங்கி வைத்ததுடன் நிகழ்வின் விசேட அம்சமாக இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தால் இந்து சமய அறநெறி பாடசாலை மாணவர்களின் சுபீட்சமானதொரு எதிர்காலம் நோக்கிய பயணத்திற்கு துணை செய்யும் வகையில் செயற்படுத்தப்பட்டு வருகின்ற புதிய பாடத்திட்ட நடைமுறைக்கு அமைவாக வெளியிடப்பட்ட இந்து சமய அறநெறி கல்வி பாடநூல்கள் மற்றும் செயல்நூல்கள் ஆகியன வழங்கி வைக்கப்பட்டன. உலகம் முழுவதிலும் உள்ள இந்துக்களால் இன்றைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இலங்கையிலும் கொரோனா தொற்று அச்ச நிலையிலும் மக்கள் தீபத் திருநாளை கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தீபத் திருநாள் விசேட பூஜைகள் இன்று காலை இடம்பெற்றன. மக்கள் தீபத் திருநாள் விசேட பூஜையில் பக்தர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்தவாறு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. நாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் சில பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி சீனி, பருப்பு, பாசிப்பயிறு, நெத்தலி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், டென்மீன், கடலை, கோதுமை மா, கருவாடு, தேங்காய், கோழி இறைச்சி, பால்மா மற்றும் சோளம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டு விலைகள் நீக்கப்பட்டுள்ளன. பயணக்கட்டுப்பாடு நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிலர் சுகாதார நடைமுறைகளை மீறி செயற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளால் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வீட்டிலிருந்து வெளியேறும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முகக்கவசத்தை அணிந்து செல்லுமாறு ராணுவ தளபதி வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் அங்கு இடைக்கால அரசை உருவாக்கியுள்ளனர். தலிபான்களின் இடைக்கால அரசுக்கு உலக நாடுகள் ஆதரவளிக்காத நிலையில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மட்டும் ஆதரவு வழங்கியுள்ளன. இந்த நிலையில் தலிபான்களால் ஆப்கானிஸ்தானில் வெளிநாட்டு நாணயங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஆப்கானியர்கள் அனைவரும் தங்கள் வர்த்தகத்தில் ஆப்கானிய நாணயத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என தலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் சந்தைகளில் பரவலாக அமெரிக்க டாலர் பாவனை அதிகமாக காணப்படுவதுடன் பாகிஸ்தான் உட்பட அயல் நாடுகளின் நாணயமும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் ஆப்கான் அரசை அங்கீகரிக்க தவறினால் ஆப்கானிஸ்தானில் அமைதியற்ற சூழ்நிலை உருவாக வெறுப்பாக அமையும் எனவும் இந்த நிலை உலகிற்கு ஆபத்தாக மாறும் எனவும் அமெரிக்க அரசுக்கு தலிபான்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadi.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.